Hey guys, welcome back to FCC French Fry. இன்றைக்கு எங்கட சேனல்ல சூப்பரான ஸ்பாஞ்சியான இட்லி எப்படி செய்யறேன்னு பாப்போம். இது என்னுடைய வீட்ல நான் செய்யறது. If you like, let me start. நான் செய்கிற மெத்தட் சிலருக்கு பிடிக்கலாம், பலருக்கு பிடிக்காம போகலாம். ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க என்ன பிழை என்ன நிறைன்னு சொல்லி. நான் யூஸ் பண்ணுறது பழைய உளுந்தில் 2 வகை, புது உளுந்து பழைய உளுந்து ஃபெமெண்ட் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நான் 1 கப் உளுந்து எடுத்துருக்கிறேன். இது உடைச்ச உளுந்து. கோதோட உள்ள உளுந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்ல ஹெல்தியானது. நான் கோது இல்லாத உளுந்து உடைச்சதை எடுத்திருக்கிறேன். 1 கப் அளவு எடுத்திருக்கிறேன். இதோட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா அலசி கழுவிட்டு இதை தண்ணி ஊற்றி ஓரமாக ஊற வைக்கணும். அடுத்தது அரிசி. நாங்கள் ஸ்ரீலங்காவில் நாங்கள் சம்பா யூஸ் பண்ணுவோம். இங்கே நான் ஒரு கொஞ்ச காலம் பொன்னி அரிசி யூஸ் பண்ணி பார்த்தோன்னா 2மே அவுட்புட் நல்லா வந்தது. பட் நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசி இந்த இட்டலி அரிசி என்ற அரிசி. இதில் 3 கப் 4 கப் வரைக்கும் சேர்க்குறீங்களா, அது எவ்வளோ தூரம் ஹெல்தி என்று எனக்கு சொல்ல தெரியல. 1 கப் உளுந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் 2 கப் அரிசி கூடினது 2.5 காணும். அதுதான் ஹெல்தி. அதை விட நீங்கள் 3 கப் 4 கப்புன்னு சேர்க்கலாம். அது உளுந்துன்ற சக்தி இல்லை, அதில் அரிசி மட்டும்தான் இருக்கும். அது எவ்வளோ தூரம் ஆரோக்கியமானதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. நான் 2 கப் தான் எடுக்கிறேன். நான் இந்த அரிசியை 3-4 தண்ணியில் கழுவ வேணும். ஏன்னா அது பாலாக வந்து கொண்டிருக்கும். கழுவிட்டு இங்கே டெம்பரேச்சர் ஒரு ஸ்டேபிள் இல்லாத டெம்பரேச்சர், காலமாக வெயில் அடிக்கும், மத்தியானம் போல் குளிரும். அப்படி இருக்கிறபடியாக இந்த 2யுமே நான் ஓவர் நைட் ஊற வைப்பேன். ஊற வச்சா தான் ஃபெமெண்ட் ஆகிறது குயிக்காக இருக்கும் எனக்கு. இப்போ இரவு ஊற வச்சேன்னா அடுத்த நாள் இரவுக்கு எனக்கு இட்லி போடக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மெத்தடில் ஈஸ்ட் இல்லை, பேக்கிங் சோடா இல்லை, ஃபெமெண்ட் ஆகிறது தயிரோ இளநியோ எதுவுமே இல்லை. சிம்பிளான ஒரு ரெசிபி. முதல்ல உளுந்த நல்ல களியாக அரைச்சி எடுக்க வேணும். தண்ணி அவ்வளவு நிறைய சேர்க்காதேங்கோ. இது கொஞ்சம் குவான்டிட்டின்றபடியே நான் மிக்சிலேயே செய்துட்டேன். நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்னு சொன்னால் கிரைண்டரில் செய்யுங்க, நல்லது. நல்லா பசந்தாக அரைஞ்சி வரும். எங்களுக்கு இது போதும். இது 2யும் சேர்த்துட்டு அடுத்தது தான் முக்கியமானது. எங்களோட கையை வச்சு நல்லா ஒரு 10 தொடக்கம் 15 நிமிஷம் பீட் பண்ண வேணும். இதை பீட் பண்ணினாத்தான் எங்களோட ஹீட், கையில் இருக்கிற ஹீட், அதோட கையில் உள்ள கிருமிகள், அதாவது நல்ல கிருமிகள் எல்லாம் இந்த மாவில் சேர்ந்து புளிக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். 10 நிமிஷமாவது நல்லா குழைச்செடுக்க வேணும். அப்போ தான் ஃபெமெண்ட் ஆகிறது ஈஸியாகும். பீட் பண்ண பிறகு பிளாஸ்டிக் ரேப் போட்டு மைக்ரோவேவுக்குள்ளே நான் வைக்கிறேன். ஓன் பண்ண ஒன்றும் வேணாம். மைக்ரோவேவுக்குள்ளே இந்த சட்டியை நான் மைக்ரோவேவில் வச்சுறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கூட வைக்க இடமில்லை, அப்படியே ஃபுல்ஃபில்லாக நிற்கும். அப்படி வச்சா தான் அந்த ஹீட்டுக்கு, ஈவனான ஹீட்டுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. அந்த அடைக்கப்பட்ட இடம் காணும் ஃபெமெண்ட் ஆகிறதுக்கு. வச்சு ஒரு பகல் பொழுது காணும் இரவுக்கு இட்லி இந்த மாதிரி நல்லா கலந்து விட வேணும். ஏன்னா உளுந்து மேலே மிதக்கும். ஸோ கலக்காட்டி கடைசி இட்லி கல்லா வரும். நல்ல குளிர்காலமாக இருந்தால் நீங்கள் ஒரு கையளவு ஒரு கொஞ்சம் போல் தயிர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி போட்டு வச்சிங்கன்னா சிம்பிளாக அது ஃபெமெண்ட் ஆகிரும். குளிர் ஒரு சாட்டு இல்லை புளிக்கிறதுக்கு. அடுத்து சமூகம் கொஞ்சம் பெரிய இடமாக இருந்தால் தட்டில் நல்லா நெய் கூட சேர்த்து சுடலாம். நாங்கள் எண்ணெய் சேர்க்கிறோம். தண்ணி நல்லா கொதிச்சு வர வேணும். கொதிச்சு ஆவி வந்தால் பிறகுதான், இந்த மாதிரி சலசலன்னு கொதிச்சா பிறகுதான் நாங்கள் இட்லியை வைக்கணும். கொதிக்க முன்னுக்கு வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா அப்படி உப்பி வராது. நாங்கள் நல்ல முறையில் சட்டியான முறையில் இந்த கலவை இருந்தால் தட்டில் ஒட்டாது, இப்படி நீட்டாக கிளியராக வரும். தட்டில் இருந்து சிம்பிளாக அப்படியே கலண்டு வரும். அடியில் ஒட்டிக்கிட்டு ஒன்றும் வராது. சும்மா பந்து மாதிரி இருக்கும் இட்லி. 1க்கு 3 இட்லி சாப்பிட்டாலே சும்மா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இதோட சூப்பர்வான ஒரு கேரட் சட்னி, சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். until then take care, bye, don't forget to subscribe.